அவன் எதுவும் பேசாமல் வருவது ரம்யாவிற்கும் என்னவோ போல்தான் இருந்தது. அவனை திரும்பி பார்த்தவள் ஏதாவது பேசி அவன் மௌனத்தை கலைக்க வேண்டும் என்று நினைத்தவளாய் அவனை திரும்பி பார்க்க அவனோ அவள் பக்கம் திரும்பவே இல்லை. சாலையில் நேராக தன் பார்வையை பதித்து காரை ஓட்டுவதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தியிருந்தான். உங்க வீட்டில் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அவனிடம் ஏதாவது பேசியே ஆக வேண்டும் என்று யோசித்ததில் அவளுக்கு கிடைத்த டாபிக் இதுதான். அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டேன் என்று திரும்பவும் கேட்க அவள் வார்த்தைகளில் சிறு கோபமும் தெரிந்தது. ஏன், அதெல்லாம் கேட்டுட்டு தான் என்னை லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவியா? அவன் அவள் பக்கம் திரும்பாமலேயே கேட்டான். இல்லை, அதுக்காக இல்லை, சும்மா தான் கேட்டேன் என்றாள். அப்பா, அம்மா, நான் 3 பேர் மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு இப்போது சாலையில் இருந்த தன் பார்வையை ரம்யாவின் பக்கம் திரும்பி அவள் முகத்தை, எனக்கு காஃபி வேணும், கிச்சனுக்கு போறேன், உங்களுக்கு? பரணியிடம் கேட்டாள். சரி என்று அவன் லேசாக தலையசைக்க சமையல் அறைக்கு சென்றவள் ஃப்ரிட்ஜில் பால் பாக்கெட் இல்லாமல் போகவே, பால் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கிளம்ப, நீ இரு, நானே போறேன் என்று தன் பைக்கை எடுத்து சென்று பால் பாக்கெட் வாங்கி வந்து அவள் கையில் கொடுத்தான் பரணி. ரம்யா 2 கப் காஃபி போட்டு எடுத்து வந்தாள். ட்ரேயை டேபிளின் மீது வைத்துவிட்டு 1 கப் காஃபியை அவனிடம் எடுத்து நீட்டினாள். அவனோ முன்னால் இருந்த டேபிளின் மேல் வை என்று கண்களை காட்டினான். அவன் காட்டிய இடத்தில் காஃபி கப்பை வைத்துவிட்டு ரம்யா நகர பரணி அவள் வலது கையை பற்றினான். அவளோ புரியாமல் அவனை நிமிர்ந்து பார்க்க அவளையே ஒரு சில நொடிகள் ஆழமாக பார்த்தவன் அவள் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் குனிந்து அவள் கையில் தன் இதழ்களை அழுத்தமாக பதித்தான். உடல் சிலிர்த்து விட்டது ரம்யாவிற்கு.